எம்ஜிஆரை வைத்து பலர் படம் எடுத்திருக்கிறார்கள். ஆனா வரலாற்ற படம் பிடிச்ச ஒரே இயக்குனர் இவர். அஇஅதிமுக வெற்றி, எம்ஜிஆர் முதலமைச்சராகும் தருணம். அந்த நேரத்திலும் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படத்தின் சில காட்சிகளை இன்னும் மீதம் இருந்துச்சு. முதலமைச்சர் பதவி காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா கேமராவும் காத்துக்கிட்டு கிடந்துச்சு. வெறும் 10 நாட்கள். அந்த 10 நாட்ல எம்ஜிஆர் மீதம் இருந்த எல்லா காட்சிகளையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் முதலமைச்சரா பதவி ஏற்கிறார். அந்த வரலாற்று காட்சிகளை படமாக்கியது யாரு தெரியுமா? அவர்தான் டைரக்டர் ஸ்ரீதர். அதுவும் எப்படி தெரியுமா? பதவியேற்பு விழாவுக்கு ஒரு நாள் முன்னாடி ஷூட்டிங் பேக்கப் பண்றார். நடிகரா மட்டும் இல்லைங்க, அரசியலும் சினிமாவிலும் தனது கடமையை விட்டுவிடாத ஒரு தலைவன்னா அது நம்ம எம்ஜிஆர் தாங்க. அந்த தருணத்தை கேமராவில் பதிவு செய்த ஒரு பெருமையான ஒரு டைரக்டர் சிறிதர் தாங்க சாரும். ஆனா பாருங்க, பதவியும் மாறியது, ஆனால் பொறுப்பும் பண்பும் மாறவில்லை. ஒரு நடிகராக பேக்கப் சொன்னார். அடுத்த நாளே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரலாறு எழுதினார். அதுதான் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர்.